இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு பேர் வந்து திருவை. அந்த நாளையில் இதுதான் யூஸ் பண்ணி எல்லாமே உடைப்பாங்க. இந்த அப்போல்லாம் இயந்திரம் மிஷினு எதுவுமே கிடையாது. இதில் வந்து போட்டு நம்ம கையால் உடச்சி செஞ்சோம்னா அம்மியில் மிளகா அரைச்சி குழம்பு வைக்கிற மாதிரி எவ்வளோ டேஸ்ட் வருமோ அந்த மாதிரி உளுந்து வந்து நல்லா சாந்து நிறையா வரும். இட்லி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படி தான் இருக்கும். இது வந்து அடியில் இதுதான் திருவை. இதில் மிளகுச்சி அடித்து இது சென்டரில் மிளகுச்சி இருக்கும். இந்த ஹோலுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து நம்ம இது இப்படி அந்த மிளகுச்சி கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கணும். இந்த ரெண்டு சைட்லேயும் காடி இருக்கும். இதில் தான் வந்து நம்ம அள்ளி உளுந்த இவ்வளோ தான் கம்மியாக அள்ளி இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி சுற்றும்போது உளுந்து அப்படியே ரெண்டு ரெண்டாக உடஞ்சி கீழே வந்து விழுந்துடும். விழுந்துடும். திரும்ப இதை வந்து நம்ம இந்த ரெண்டு ரெண்டாக உடஞ்சதை இந்த சல்லடை இது மாதிரி இருக்க பாருங்கள். சல்லடை கடைங்களில் கிடைக்கும். இந்த மாதிரி சல்லடையில் இந்த உடச்ச உளுந்தை அள்ளி போடணும். அள்ளி போட்டு இப்படி சலிக்கும்போது அந்த ரெண்டு ரெண்டாக உடஞ்ச உளுந்து வந்து கீழே விழுந்துடும். சல்லடையில் கொட்டிடும். இந்த முழுசாக ஒன்று ரெண்டு உடையாத இருக்கும். முழு உளுந்தாக இருக்கிறது அப்படியே மேலே தங்கிக்கும். அதை சேர்த்து புடச்சி திரும்ப எடுத்து போட்டு திருவையில் உடச்சிக்க வேண்டியதுதான். பாருங்க நல்லா ரெண்டு ரெண்டாகிடுச்சு. இதை புடச்சி ஊற வச்சுக்கிட்டோம்னா நல்லா சாந்து நல்லா வரும். இட்லி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.